நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவில். அதாவது இந்த கும்பகோணத்திலேயே பெரிய கோவிலாக சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான கோவிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூரில் இறங்கி அங்கே அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா 4 வீதியிலையும் இந்த கோவிலுக்கான நுழைவாயில் இருக்கும். அதாவது 4 வீதியிலையும் இந்த கோவிலுக்கான நுழைவாயில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய கோவிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க இந்த கோவிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் 2000 வருஷம் பழமையானது. அதாவது வரகுண பாண்டியனே இந்த கோவிலில் தரிசிச்சுட்டு போயிருக்காரு. பிரம்மகத்தி தோஷத்துக்காக கூட்டம் கூட்டமாக வெளியே நிற்பாங்க. அது கூடவே சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரகுண பாண்டியனுக்கு இங்கே பிரம்மகத்தி தோஷம் நிறைவு பெற்றதா சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்ம கிணறு. இந்த சிம்ம கிணறு இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா சோழ தேசத்தில் 2வது சிம்ம கிணறா இந்த சிம்ம கிணறு இங்கே இருக்குது. அதாவது ஜெயங்கொண்டத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலில் உள்ள முன்னாடியான சிம்ம கிணறு தான் இந்த சிம்ம கிணறு. இந்த கோவில் முழுக்க முழுக்க பெரிய கோவிலுங்க. அதாவது ரொம்ப பெரிய கோவில். ஏன் இந்த கோவிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மூலவருக்கு ஏற்ற நந்தி இங்கே இல்லை அப்படின்றாங்க. இங்கே உள்ள மூலவரை பார்த்துட்டு நம்ம நந்தியை பார்க்க இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதாவது அடுத்த கணவனில். அதனால தான் இங்கே உள்ள மூலவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம். என்ன ஊரில் நந்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை. அங்கே தான் இவரோட நந்தி இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதாவது இந்த கோவில் அமைப்பே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணத்தை எடுத்துக்கலாம். இந்த கும்பகோணத்தில் மூலவராக இவரை வச்சிருவாங்க. அதாவது மகாலிங்க சுவாமி இடைமருதர் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. இவரை வச்சுட்டு இவருக்கான நந்தியை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை. திருவாடுதுறையில் நீங்கள் நந்தியை பார்த்துட்டு தட்சிணாமூர்த்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுக்காக ஆலங்குடி போகும். ஆலங்குடி போனதுக்கப்புறம் சும்மா இருக்கலாமா? அப்படியே நவகிரகங்களை பார்க்கணும்ல. நவகிரகங்களை ஒன்றா பார்த்தா நேரமாயிடும். ஆனால் சூரியனார் கோயிலுக்கு போனோம்னா எல்லா நவகிரகங்களையும் நவகிரகங்களோட அமைப்பில், அதாவது பழங்கால கோவில் எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம பார்த்துடலாம். அது ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் உள்ள மூலவர் தான் மூலவர். சரியாக புரியலனா இன்னொரு விஷயம் சொல்லலாம். எல்லா கோவிலையுமே நம்ம நந்தியை பார்ப்போம், அதுக்கப்புறம் மூலவரை பார்ப்போம், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியை பார்ப்போம். அதாவது அவர்கிட்ட தட்சிணாமூர்த்தி கிட்ட நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு போவோம். அப்படி இருக்கும்போது இடையில நவ கிரகங்களையும் பார்ப்போம். அதுவும் முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறதுனால நான் இப்படி வந்தேன். இங்கே மூலவர், இதுக்கப்புறம் நந்தி திருவாடுதுறை, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி, ஆலங்குடியிலேருந்து சூரியனார் கோவிலில் நம்ம நவகிரகங்களையும் சந்திச்சிடலாம். இப்படியான ஒரு பிளானிங் தான் இந்த கோவிலை மையமாக வச்சு இந்த ஊரில் கட்டப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு தனி சிறப்பு இருக்குது. நான் சொன்ன எல்லா கோவிலுமே 2000 வருஷம் பழமையான கோவில். எல்லா கோவிலுமே சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். எல்லா கோவிலுமே கருங்கல்லால் ஆன கோவில். அந்த காலத்திலேயே இப்படியாப்பட்ட ஒரு பிளானிங்கில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கோவில்களை வர்ணித்து கட்டியிருக்காங்க நம்ம சோழர்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் இடைமருதர். இங்கே உள்ள ஈசனுக்கு இடைமருதன் அப்படின்ற பேரும் உண்டு. ஏன் அப்படின்னா மருத மரத்தை மையமாக கொண்டு 3 கோவில் தான் இருக்கும். அதில் இடையில தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோவிலாக இந்த கோவிலை சொல்கிறாங்க. அதனால இவருக்கு பேர் இடைமருதர். இங்கே வரதுனால பிரம்மகத்தி தோஷம் முழுமையாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரகுண பாண்டியருக்கே இங்கே தான் பிரம்மகத்தி தோஷம் நிறைவேறுனுச்சு அப்படின்னும் ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கோவிலில் இல்லாதது இல்லை அப்படின்னும் சொல்லலாம். இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றுங்க. இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் பண்ணுவாங்க. இந்த கோவில் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சிறப்பாக அவங்களும் பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த கோவில் பிரம்மாண்டமான கோவிலாக காட்சியளிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு வகையான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதிகமான சிற்பக்கலை, 2000 வருஷத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற கட்டிடக்கலை, இதெல்லாம் தாண்டி அங்கங்கே வர்ணமிக்கப்பட்ட நிறைய இடங்கள், இதையும் தாண்டி இப்போ வரைக்குமே நிறைய படங்களில் இந்த கோவிலை நம்ம பார்க்கலாம். எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டேன் காதலையில் ஒரு சாங் வரும்ல, காது குத்தி பாட்டு, அந்த பாட்டெல்லாம் இந்த கோவிலில் தான் எடுத்தாங்க. அந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பெரிய நந்திக்கு நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிவாங்க. ரொம்ப அழகான காட்சியில் இப்போவும் நம்ம அந்த பாட்டில் இந்த கோவிலை பார்க்கலாம். இந்த கோவில் சித்த பிரம்மைக்கு மருத்துவமனையாகவும் விளங்கியிருக்கு. அதாவது அந்த காலத்தில் மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த கோவிலை தங்கியிருந்ததுக்கான சாட்சியாக இங்கே உள்ள ஒரு அறை பூட்டியிருக்கு. அதுக்குள்ளார ஏன் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க தோணுனதெல்லாம் வரைஞ்சி வச்சதுனால இப்போ நம்மளை அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. இது கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்த
அடுத்த காணொளியில் நாம் நந்தியை பார்க்க திருவாடுதுறைக்கே போவோம். நன்றி, வணக்கம்.